பிரம்ம சம்ஹிதை முதல் வச்சனத்தின் விளக்கத்தின் 20ஆம் பகுதி இனிதே துவங்குகிறது. முகுந்த பெருமானின் அவதார வடிவமான கோகுல மக்களின் பாத தூசியால் அபிஷேகம் பெறுவதற்காக இவ்வுலக பிரஜ விபினத்திலோ அல்லது கோகுலத்தில் ஏதேனும் ஒரு பகுதியிலோ நான் ஏதேனும் ஒரு வடிவத்தில் பிறந்தால் மட்டுமே என் வாழ்வு அர்த்தமுள்ளதாக அமையும். எனவே இங்கு முகுந்த பெருமானே பிரஜராஜரின் புதல்வராவார். அவர் அந்த வடிவத்தில் பிரஜத்தில் மட்டுமே காணப்படுகிறார். பிரம்மதேவரும் இவ்வாறு பிரார்த்தித்துள்ளார். நௌமிதய தேவபுஷே ததிதம்பராய பகவானே, அனைவராலும் வணங்கப்படுபவரே, ஸ்ரீ பிரஜராஜ ஆனந்தரே, அழகிய கண்ணனே, இந்த மஞ்சள் நிற ஆடை நிலையான மின்னலை போல உமது கருமையான திருமேனியை அலங்கரிக்கிறது. உமது செவிகளில் பூங்கொத்துக்களாலும் தலையில் மயிலின் பீலி அழகினாலும் கழுத்தினில் மாலையாலும் கரங்களில் தயிர் கலந்த உணவு கிண்ணத்தாலும் தாமரை போன்ற விழிகளாலும் மூங்கில் கொம்புகளாலும் முதலியவற்றாலும் தாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறீர். தேவி லக்ஷ்மியின் புகலிடமான உமது திருவடிகள் மிகவும் மென்மையாகவும் எண்ணெய் பசையுடனும் இருக்கின்றன. இத்தகைய மென்மையான திருவடிகளுடன் நீர் எப்பொழுதும் பிருந்தாவனத்தில் வலம் வருகிறீர். இவ்வாறு பசுக்களை வளர்க்கும் பிரஜேந்திர நந்த மகாராஜரின் மைந்தனை தமக்கே நல்வரவாக என் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இவ்வாறு கோவிந்தன் போன்ற திருநாமங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னதமான ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்துகின்றன. இதுவே அவற்றின் பொருளாகும். இவ்வாறு தெய்வீகத்தையும் இறை தன்மையையும் வலியுறுத்துவதன் மூலம் அவர் முடிவில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் குணாதிசயங்களை விவரிக்கிறார். கௌதம தந்திரத்தில் தசாக்ஷர மந்திரத்தின் பொருள் பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது. இடையனே, இயற்கை என்பது தனிமங்களின் தொகுப்பு என்பதை அறிந்தவனே, ஆண்டவர் தமது எங்கும் நிறைந்திருப்பதிலும் தமது நோக்கத்திலும் இவ்விரண்டையும் சார்ந்திருக்கிறார். ஒருமுகப்படுத்தப்பட்ட பேரின்பம் என்பது உன்னத ஒளி என்றும் அன்பிற்குரியவர் என்றும் கூறப்படுகிறது. அவரது கருணை கோபியர்களுக்கும் இயற்கைக்கும் பசுக்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அந்த பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியாகவும் இருக்கலாம். இவ்விருவரின் மிகவும் பிரியமானவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்று கூறப்படுகிறது. அதன் காரணமாய் வேதத்தின் மூலம் இது பாடப்படுகிறது. அல்லது பிறவியிலேயே பரிபூரணமான பல கோபியர்களின் கணவரானவர் நந்தநந்தனர் இந்த 3 உலகங்களின் ஆனந்தத்தை மேம்படுத்துவதாக கூறப்படுகிறது. பசுக்கள், நிலம், வேதங்கள் ஆகியவற்றால் புகழ் பெற்றவரும் இவை அனைத்தையும் தம் வசத்தில் கொண்டிருப்பவருமான பகவான் ஸ்ரீ கோவிந்த தேவர் ஆவார். ஒப்பற்ற செல்வமும் இனிமையும் நிறைந்திருந்த போதிலும் பசு கூட்டத்தினால் சூழப்பட்டு தனிப்பட்ட லீலைகளில் ஈடுபட்டு எல்லா உலகங்களிலும் எல்லா வேதங்களிலும் புகழ் பெற்றவரே அந்த ஸ்ரீமன் நாராயண பகவானான ஸ்ரீ கிருஷ்ணர் ஆவார். இது ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதையின் முதல் வச்சனத்தின் விளக்கத்தின் 20ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.